ஏழை எளிய மக்களை பிராண்டி தற்கொலைக்கு தூண்டி இன்னும் அவர்களை அடித்து கொடுமைப்படுத்தினார்கள். இதை எதிர்த்து சட்ட போராட்டத்தால் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் அனைத்து அரசு துறைகளுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தின் காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சியர்கள், மாநகர ஆணையர்கள், தமிழ்நாட்டினுடைய உள்துறை அமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர், காவல்துறை தலைவர் உட்பட அனைவருக்கும் இத்தனை மனுக்களையும் அனுப்பினோம். அந்த மனுக்களை பல காலங்களில் பல போராட்டங்களில் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, இன்றைய காலகட்டத்தில் மக்களின் அந்த கொடூரங்களை அரங்கேற்றும் சட்டவிரோத குண்டர்களை தடை செய்யும் அளவில் தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான சட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளார்கள். கடந்த காலங்களில் காவல்துறையில் புகார் அளிக்கும் போது எப்படி நடவடிக்கை எடுப்பது என்று கூட தெரியாமல் இருந்ததை மாற்றி இன்று வலுக்கட்டாயமாக மிரட்டினால் 3 வருடம் சிறை